கடவுள் ஒரு நாயை படைக்கும் போது நீ எல்லாத்த பார்த்து உழைக்கணும், அதே உன்னை வளர்த்தவங்க கிட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்காக நான் ஒதுக்குற வாழ்க்கையை 20 வருஷம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த நாய் கடவுளே எனக்கு 10 வருஷம் போதும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் கடவுள் குரங்க படைச்சாரு. குரங்கு கிட்ட நீ எல்லாத்துக்கிட்டையும் வித்த காமிச்சு எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும், நீ என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய காலம் 20 வருஷம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த குரங்கு இல்ல எனக்கு 10 வருஷமே போதும் அப்படின்னு சொல்லி 10 வருஷத்தை வாங்கிக்கிச்சு. அப்புறம் கடவுள் மாடை படைச்சாரு. அந்த மாடு கிட்ட நீ எல்லா விவசாயிகளுக்கு கூட ஒன்னா போய் அவங்களுக்காக வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணணும், அதே சமயத்தில் நீ உன் கண்ணுக்குட்டிகளுக்கும் பால் தரணும், அதே சமயத்தில் மனுஷங்களுக்கும் பால் தந்து உதவணும் அப்படின்னு சொன்னாராம். இதுக்காக நான் உனக்கு தரக்கூடிய வாழ்க்கை அளவு 60 வருஷம் அப்படின்னு மாடு கிட்ட சொன்னாராம். அதுக்கு அந்த மாடு இல்ல கடவுளே எனக்கு 20 வருஷம் போதும் அப்படின்னு 20 வருஷம் எடுத்துக்கிச்சான். அப்புறம் கடவுள் மனுஷனை படைக்கும் போது நீ பிறந்து வளர்ந்து சந்தோஷமா இரு, கல்யாணம் கட்டிக்கோ, ஜாலியா இரு அப்படின்னு சொன்னாராம். இதுக்காக நான் உனக்கு தரக்கூடிய வாழ்க்கை அளவு 20 வருஷம் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். அதுக்கு அந்த மனுஷன் எனக்கு 20 வருஷம் பத்தாது, 10 வருஷம் எனக்கு நாய் கிட்ட இருந்து கிடந்தாங்க, 10 வருஷம் எனக்கு குரங்கு கிட்ட இருந்து கிடந்தாங்க, அந்த மீதி இருக்க 40 வருஷத்தை மாடு கிட்ட இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். கடவுளும் சரி ஓகே நீ கேட்கற உனக்கு தரேன் அப்படின்னு இந்த மீதி எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அதனாலதான் ஒரு மனுஷனுடைய முதல் 20 வருஷம் ஜாலியா இருக்கு, அவன் பிறக்கிறான், விளையாடுறான், சந்தோஷமா இருக்கான். அடுத்த 40 வருஷம் மாடு மாதிரி உழைக்கிறான். அதுக்கப்புறம் இருக்க 10 வருஷம் குரங்கு மாதிரி அவனோட பேர குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறான். அதுக்கப்புறம் இருக்க 10 வருஷம் நாய் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து உழைக்கிறான். அதே சமயத்தில் அவன் குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாவும் சந்தோஷமாவும் ஒரு மனுஷனா இருக்கான். இதுதான் நம்ம மனுஷன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை படைப்பேன். உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இதெல்லாம் என்னடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.